பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் பாதிக்கப்பட்டோருடைய அடையாளங்களை எந்த வடிவிலும் வெளிப்படுத்தக்கூடாது என உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தி. விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். நீதிமன்றம் தெரிவித்தது என விரிவான விவரம். பாலியல் வன்கொடுமை தொடர்பாக கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் புலன் விசாரணையை விரைந்து முடித்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி டி வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்தபொழுது வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர் உள்ளிட்ட அடையாளங்கள் இடம்பெற்றுள்ளது தெரிய வந்தது. இதையடுத்து பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளத்தை எந்த வடிவிலும் வெளியிடக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதி உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவை விசாரணை அதிகாரிகள் பின்பற்றுவதில்லை என அதிர்ச்சி தெரிவித்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்குகளை கவனமாக கையாள வேண்டும் எனவும் இந்த வழக்குகளில் பாதிக்கப்பட்டவரின் அடையாளங்களை எந்த வடிவிலும் வெளிப்படுத்தக்கூடாது என காவல்துறையினருக்கு டிஜிபியும் சென்னை மாநகர காவல் ஆணையரும் அறிவுறுத்தல்கள் பிறப்பிக்க நீதிபதி உத்தரவிட்டார். மீறினால் ஒட்டுமொத்த காவல்துறையினரும் அதற்கு பொறுப்பாக்கப்படுவார்கள் என்றும் அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்த நீதிபதி இந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கையில் உள்ள பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை நீக்கும்படி கீழ்ப்பாக்கம் காவல் ஆய்வாளருக்கு உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கில் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்துவிட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கை முடித்துவிட்டு நீதிபதி உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.